பேச முடியாது. அதுக்காக சொல்றேன். 1999 தாஸ் அண்ட் கோ ஆந்திராவிலேயே பெரிய டொபாக்கோ ஃபேக்டரி. அதை மொத்தமாக கட்டி ஆண்டவன் ஆண்டனி தாஸ். தாஸ் அண்ட் கோல புகையில எக்ஸ்போர்ட் தான் மெயின் பிசினஸ் சாயம் பூசி உள்ளுக்குள்ள பல இல்லீகல் பிசினஸ் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. லோக்கல், நேஷனல், இன்டர்நேஷனல் தாஸ் அண்ட் கோ பிசினஸ் பெருசாகிக்கிட்டே இருந்தது. தனக்கு ஒத்து வராத ஆளுகளை மன்னிக்கிற பழக்கமே கிடையாது ஆண்டனிக்கு. கொஞ்சம் கருணையே இல்லாம அது போக போக அவங்க குடும்ப வழக்கமாக மாற ஆரம்பிச்சது. அவன் எது தொடங்குறதா இருந்தாலும் உயிர் பலி கொடுத்து தான் ஆரம்பிப்பான். அவனோட சாம்ராஜ்யம் வளர்றதுக்கு உயிர் பலி கொடுக்கறது மட்டும்தான் அவனோட பெரிய நம்பிக்கை. அது ஆடு மாடுல ஆரம்பிச்சு கடைசியில மனுஷங்களை நரபலி கொடுக்கற அளவுக்கு போயிருச்சு. மூட நம்பிக்கையில ஊறி போயிருந்தான். அவன் தம்பி ஹெரால்ட் தாஸ். இந்த உலகத்திலேயே ஆண்டனி நம்புற ஒரே ஆள் ஹெரால்ட். கனடாவில் படிக்க போனவன் இன்டர்நேஷனல் ட்ரக் கேட்டல்ஸ் பல பேரோட லிங்க்ல தாஸ் அண்ட் கோ பிசினஸ் அங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணோம். வேர்ல்ட்லேயே நம்பர் 1 ட்ரக் கேட்டலாக தாஸ் அண்ட் கோ வாக்கணும்னு அவன் உருவாக்கின போதை மருந்து டத்தோரா. மார்க்கெட்டில் எவனும் பார்க்காத அனுபவிக்காத ஒரு போதை. டத்தோராவை புயல தொட்டத்துக்கு நடுவில் அவனுக்கு ஃபேக்ட்ரிக்குள்ளேயே அங்கேயே உற்பத்தி பண்ண ஆரம்பித்தான். டத்தோரா கொக்கைனை விட கொடூரமாக இருந்துச்சு. நாளாக அதனோட டிமாண்ட் மார்க்கெட்டில் ஏற ஆரம்பிச்சது. அதே சமயம் இந்த விஷயம் அவங்க கூட இருக்கிற ஆளுங்க மூலமாகவே NCBக்கு லீக் ஆச்சு. சந்தேகப்பட்ட எல்லாரையுமே கேள்வியே இல்லாமல் அவன் டத்தோராவையே மூஞ்சில வீசி கொடுத்துறதுன்னு மேரி பிடிச்சி கொத்தா கொண்டு குவைக்கான். என்னதான் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸ் என்ன மேலே இருந்து அவங்க பார்த்துக்கிட்டாலும் கீழே கிரவுண்டில் இறங்கி வேலை செய்கிறதுக்கு ஒருத்தன் வேணும்ல. ஆண்டனியோட பையன் சின்ன வயசுலேருந்து நான் தூக்கி வளர்த்துறேன். தாஸ், லியோ தாஸ். எவனோ ஒருத்தர் NCBக்கு இன்ஃபர்மேஷன் லீக் பண்ணனால தான் இவ்வளோ பிரச்சனையோ. இந்த வருஷத்துல ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கா? என்ன கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீங்க பண்றது நல்ல விஷயமா? நீ நினைக்கிற மாதிரி பேருக்காக அவனுக்கு கணக்காட்ட முடியாது. சீஸ் பண்ணி தரீங்க இடத்துல வெளியிடணும். உங்க 3 பேர் ஒருத்தர் சண்டை பண்ணி தான் ஆகணும். அதுதான் லியோ சண்டை சொல்றேன். அவன் ஒரு வாரம் உள்ள இருந்தா மேல இருக்கும் ஆஃப் பண்ணி சரக்கு சேவா வெளியிட முடியும். அப்புறம் என் கைமீறி போச்சுன்னா என்னால எதுவும் பண்ண முடியாது. பாத்துக்க. நீ ஒரு வாரத்துல அவன் அனுப்பிடுவேன் என்ன கேரண்டி? ஒரு சரக்கு கொடுக்க வேணும்னா நீ நம்பிதான் தாஸ். லியோ அங்க இருக்கானா? லியோ அங்க இல்ல. அவன் தானே பாரு கிராஸ் பண்ணி சரக்கு எடுத்து போறேன்னு சொன்னா. அவன் செக் பண்றதா இருப்பான். இந்த விளையாட்டு கட்டுறான்னு நினைக்கிறேன். யாரும் இந்த மாதிரி எடுத்து அவன் கால் பண்ணி பண்ணிட்டு வரேன். Rest in peace. Hey! Mariana. உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டு NCBக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்த நிறைய யாருங்கிறத லியோ கண்டுபிடிச்சான். சொல்லுவா. என்ன மயிறு பிரச்சனை இருந்தாலும் வண்டியை நிறுத்திட்டு எதுக்கு பேசுறீங்க? அந்த சரக்கு நிறுத்தி வச்சுக்கிட்டு நம்ம கொடுத்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கேன். யார் பஞ்சாயத்து பண்றது? போய் டெல்லி இருக்கு. அவன் தான் ஏதோ சொல்லலாம். போய் லியோ வர சொல்லு. எனக்கு செட்டில் பண்ணது நிறைய இருக்கு. அவங்க வராம சரக்கு ஓடி கூட நகர பெரிய இவன் என்ன மிரட்டா? அவன் ஒரு ஆளுன்னு அவனுக்கு நண்பன் இடத்த கொடுத்து. என்ன பிரச்சனை உனக்கு? இவனோட சேர்ந்து வேலை பார்க்கறதுல எங்க வலிக்குது உனக்கு? எனக்கு அவன் தான் பிரச்சனை. நேற்று நான் இருந்த இடத்துல இவன் இருக்கான். என்னால இந்த நாய்க்கிட வேலை பார்க்க முடியாது. அப்படிதான் பண்ணுவேன். சரக்கு நிறுத்தி வைப்பேன். நானும் ஒரு ஆளுன்னு காட்டுவேன். என்ன பண்ண சொல்ற? எனக்கு அவன் வழியில் வரப்படாதான் வந்தா சரக்கு டிஸ்போஸ் ஆகாது. கேட்டு வாங்கினாண்டா இல்ல? எனக்கு இந்த சரக்கு தவிர நண்பன் மயிறு எதுவுமே முக்கியம் கிடையாது. எதை சொல்ல பண்ணிருப்பா? நீ அதுக்கு என்ன புத்தி வேணும் நடத்தையும் மரியாதை கிளம்பி பண்ணி வா. ஜீன்ஸ்
எடுத்து படம் பார்த்துக்கிறியா? 2 பிரசாந்த் நடிச்சிருப்பாப்லையா தானே? அதுல ஒரு சின்ன திருத்தம். அதுல 2 பசங்க, இதுல ஒரு பையன் ஒரு பொண்ணு. ஐயோ, இன்னைக்கு ராத்திரிக்குள்ள 2000 எடுத்துறாவே பார்டர் செக் போஸ்ட் தாண்டி கூட அவளை சொல்லல. இந்த மாடல் எங்க பார்த்தாலும் நாய் சுட சொல்றாங்க. இது எல்லாத்தையும் நைட்டுக்குள்ள நடக்கிறது ரிஸ்க். சொல்லி என்ன செய்யலாம்? எனக்கு தடுத்தாட முடியாதுனாலும் இந்த ஒரு நாள் நைட்டு ரிஸ்க் ஆகுது மண்ணாவது. இந்த 2000 கிலோ டெத்துறாவை 2 இன்டர்ஸ்டேட் பார்டர் தாண்டி நான் இறக்கி காட்டுறேன் இல்லையோ 2000 கிலோ டெத்துறா. அப்பவே அது மதிப்பு 10,000 கோடி. சொன்ன மாதிரி பிசில் செஞ்சு முடிச்சான். அவன் அப்பனுக்காக அவன் எதை பத்தி யோசிக்காம இறங்கி பார்த்த வேலை அது. அதுக்கு நடுவுல ஆண்டனியோட நரபலி தேடல் நிக்கல. 2 வருஷமா ஒத்த ஜாதகக்காரன் தேடிக்கிட்டு இருந்தான். அவனை